தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா விரைவில் குணமடைய வேண்டி நடிகர் சரத்குமாரோட மகள் வரலட்சுமி கேரளாவில் சிறப்பு பூஜை நடத்தியிருக்காங்க. முதலமைச்சர் ஜெயலலிதா உடல்நல குறைபாடு காரணமா சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில சிகிச்சை எடுத்துட்டு வர்றாங்க. லண்டன், சிங்கப்பூர் எய்ம்ஸ் மருத்துவர்கள் சிகிச்சை அளிச்சு வரும் நிலையில உடல்நலம் தேறி வர்றதாக அப்பல்லோ நிர்வாகம் அப்பப்போ செய்தி வெளியிட்டு வருது. இந்த நிலையில நடிகை வரலட்சுமி சரத்குமார் தன்னோட அம்மாவோட கேரளாவில் இருக்கிற கண்ணூர் அகத்தியர் ஆசிரமத்துல சிறப்பு பூஜை ஒன்று நடத்திருக்காங்க. ஜெயலலிதா விரைவில் குணமடைஞ்சு நலமோட வீடு திரும்ப வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த பூஜை நடத்திருக்காங்க. வரலட்சுமியோட தந்தை சரத்குமார் தன்னோட கட்சியான சமத்துவ மக்கள் கட்சியை அதிமுகவோட கூட்டணி வச்சிருக்கார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இல்லை, நீங்கள் வயிற்றில் 10 மாதம் குழந்தைய சுமந்துக்கிட்டு 2 குழந்தை அம்மாவை யாருமே எந்த நடிகையுமே ஒத்துக்கல. நிச்சயமாக ஒத்துக்க மாட்டாங்க. பாவம், அவங்க எந்த நடிகைகளுக்கும் வயசே ஆக போகிறதில்ல. கதையெல்லாம் கேட்டு கதை ரொம்ப சூப்பராக இருக்குது சார், ஆனால் என்னோட இமேஜுக்கு ஒத்துக்காதுன்னு சொல்லிட்டாங்க. என்னமோ 200 வருஷம் நடிக்க போகிறது மாதிரி. அப்படி என்ன மாதிரி படம் நடிச்சா எல்லாம் லொத்த படம், பூர்ணா நடிச்ச படம் எல்லாம். என் வாழ்க்கையில் பைத்தியகரமாக யோசிக்கிறதா பெஸ்ட் நான் மொமெண்ட்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ராம பற்றி சொன்னா எல்லாரும் சொல்லுவாங்க, ஒரு டேரக்டரோட நடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு வெங்காயம் இல்லை, நானும் டேரக்டராக மதிக்கிறதுல அவனும் டேரக்டரே கிடையாது. நாங்கள் 2 பேரும் இந்த படம் ஓடிச்சு. இந்த படத்தில் ஒரு மயிர் காசு எனக்கு தேவையில்லை. திரும்பி ஐ வாண்ட் டு டூ பார்ட் 2 ஆக்சுவலி.